ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பூரினாலே எப்போவுமே சென்னா மசால் இல்லைனா உருளைக்கிழங்கு மசால் தான் செய்வோம். இதுக்கு பதில் இந்த பாம்பே சட்னியை ஒரு முறை செய்து பாருங்கள். கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன பீஸாக 2 பட்டை சேர்க்குறேன். அன்னாச்சி பூலேருந்து ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. வெங்காயம் கருகிடாமல் சுருளை இந்த அளவுக்கு வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி செய்கிறேன். இதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்ததும் இன்னொரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ சரியாக 2 கிளாஸ் சேர்த்துருக்கோம். கலந்து விட்டு மூடி போடுங்க. வெங்காயம் ஏற்கனவே வதங்கினதுனால 1 நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணியில் வேக விட்டால் போதும். இந்த கேப்பில் 2-3 தேங்காய் பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தேங்காய் வேணான்னா விட்டுடுங்க. இதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலையை மட்டும் பொடி பண்ணி சேர்த்தா கூட போதும். வெங்காயம்லாம் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் சேர்க்கலாம். பூரி செய்துட்டோம்னா போதும். 5லேருந்து 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியுமே இது கூட சேர்க்குறேன். கலந்து விட்டு மூடிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. திக்காகும் வர கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு திக்கானதும் மல்லி இலைகளை தூவிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக லெமன் சாறும் சேர்க்குறேன். பூரிக்கு டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பக்காவான சைட் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.